அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எமது யூடியூப் சேனலில் வெளிவந்த ஒட்டிசுட்டான் பகுதி, அதாவது கிளிநொச்சி அதாவது முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பகுதியைச் சேர்ந்த ஒரு மத்தியஸ்தர் சபையால் வெளியிடப்பட்ட தீர்ப்புக்கு அமைய ஒரு நாய் ஒன்று கழுத்தில் சுருக்கிட்டு சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியை நிறைய மக்கள் வரவேற்றிருந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நாயை தூக்கிலிட்ட குறித்த பொன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றத்தில் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு காணொலியாக மீள்பார்வையாக அமையும். ஒட்டுசுட்டான் மத்தியஸ்தர் சபையில் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு விசித்திர தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சஜிதா என்பவர் தனது ஆடு ஒன்றை நாய் கடித்து விட்டாக முறையிட்டுள்ளார். இது இணக்கச்சபைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இணக்கச்சபையில் இருந்த 3 நீதவான்களான ஒட்டுசுட்டான் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு நிலை அதிபர் மற்றும் இன்னொரு அதே பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வு நிலை பொன் அதிபர் மற்றும் ஒரு தபாலக உத்தியோகத்தர் உட்பட 3 மத்தியஸ்தர்களால் குறித்த நாய் தூக்கில் இடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் அதன் புகைப்படத்தையும் தமக்கு அனுப்புமாறு கோரியுள்ளனர். என்ன கொடுமையான தண்டனை பாருங்கள். 5 உயிரை எப்படி கொண்டுள்ளார்கள். கண் சத்திர சிகிச்சைக்கு கடப்பாறையா தீர்வு. இந்த அடிமுட்டாள்களை யார் இணக்கச்சபைக்கு நீதி வழங்க அனுமதித்தது? இவர்கள் மனிதர்கள் தானா? இந்த நபர்கள் நாசமாக போவார்கள். மக்களே, நீதி கிடைக்கும் வரை பகிருங்கள் என்று சொல்லி ஒரு பதிவு ஒன்று முகநூல் புத்தகத்தில் அர்ஜுனா ராமநாதனுடைய முகநூல் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த பதிவை மேற்கொண்டவர் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், வடக்கு மக்கள் ஈஸ்வித் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற ஒரு தளத்தின் ஒரு இணையதள முகவர் அர்ஜுனா ராமநாதனுடைய முகவரியில் இந்த பதிவை மேற்கொண்டிருந்தார். இதன் பின்னர் நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது குறித்த அந்த தகவல்கள் பல சமூக ஊடகங்களில் வெளிவந்ததன் பிரகாரம் குறித்த அந்த தூக்கிலிட்ட பொன், அந்த நாயை சச்சிதமாக வாங்கி தூக்கிலிட்ட பொன் கை செய்யப்பட்டிருக்கிறதாக பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். இது சம்பந்தமாக ஆங்கில பேப்பர் ஒன்றில் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதாவது, டு ரீசால்வ் கன்ஃப்ளிக்ட் பிட்வீன் 2 group mediation board says can a dog and send a photo என்ற தலைப்பிலிட்டு அது தகவல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அங்கே ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான காணொலியை நாங்கள் உங்களுக்கு பகிரலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவ்வாறு தூக்கிலிடப்பட்ட அந்த நாய் தூக்கிலிடப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான காணொலிகளை நாங்கள் வெளியிடுகின்ற போது அது யூடியூப் தளம், எங்களுடைய தளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த படங்களை நாங்கள் நீக்கம் செய்திருக்கின்றோம். அதாவது அது ஒரு உயிர் படுகொலை என்ற காரணத்தினால யூடியூப் தளம் அந்த படத்தை அனுமதிக்கவில்லை. எனவே இது சம்பந்தமாக குறித்த பொன் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட அந்த பொன் மாங்குளம் பகுதியில் நாயை தூக்கிட்டு கொலை செய்த சஜிதா என்ற அந்த பொன் இன்று மாங்குளம் நீதிபதியால் 14 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இணக்கச்சபை நபர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழல் ஒழிப்பு வன்னி அணி கருத்து வெளியிட்டிருக்கின்றது. குறித்த வழக்கில் ஒரு சட்டத்திறனியும் சஜிதா சார்பில் ஆஜராகவில்லை என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகின்றது. நீதியை நிலைநாட்ட போராடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றது அந்த ஊழல் ஒழிப்பு வன்னி அணி.